சுவாமிநாதன், இப்போ நம்ம செல்லூர் ராஜா அவர்கள், தமிழிசை அவர்கள், ஹெச் ராஜா அவர்கள்லாம் முன்பு வரவேற்றவர்கள். அதான் ரொம்ப இதுல முக்கியமானது. நிறைய கூட்டம் இருக்கு. இதே திரு செல்லூர் ராஜா அவர்கள் எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா, இதெல்லாம் திமுகவுக்கு எதிரான கூட்டம் அப்படிலாம் சொல்லி வரவேற்றவர்கள் இப்ப ஏன் விமர்சிக்கிறாங்க? அப்ப விஜய் நிலைப்பாடுன்றது தெரிஞ்சு போச்சா? இனி வரமாட்டாருன்னு நினைச்சு அப்படி விமர்சிக்கிறாங்களா? இல்ல ராசி அழகப்பன் சொல்ற மாதிரி போட்டு பார்ப்போம், எப்படியாவது அவரை இழுக்கிறதுக்கான உத்தியா? அது இழுக்கிறதுக்கான யுத்தியா நான் பார்க்கல. கூடியவரை முயற்சி செய்து பார்த்தாங்க. அந்த பக்கம் இருந்து எந்த விதமான சிக்னலும் கிடைக்காதப்ப வேற வழி இல்லாம இனி எதிர் அரசியல் செய்வோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்திருக்காங்க. அந்த வகையில தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் முதலே தெளிவா சொல்லிட்டார். அவர் தன்னுடைய மாநாட்டிலையும் சரி, அவர் தொடர்ச்சியாக பேசுகிற பொழுது சரி, எனக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்றாரு. அப்ப கொள்கை எதிரி பாஜகவோடு இருக்கக்கூடிய அதிமுகவோடும் கூட்டணி வைக்க முடியாது. அது ஒன்று. இன்னொன்று, அவர் தொடர்ச்சியா தெளிவுபடுத்திட்டு வர்றார், நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறார். இப்ப அதிமுகவுக்கு முதல்வர் அரியணைக்கு போகணுங்கிறது எப்படி ஒரு அவசியமா இருக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, அதே போன்று தன்னை முதல்வர் வேட்பாளரா அவர் சொல்லிட்டார், முன்மொழிந்துட்டார். அப்ப அதை ஏத்துக்கிட்டு வரவங்க வாங்க அப்படின்னு அவர் கிளியரா தான் இருக்கார். தொடக்கத்துல இருந்தே நடிகர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா தான் இருக்கார். ஆனா இவர்கள் தான் மீண்டும் மீண்டும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, விஜய்க்கு என்ன பலம் இருக்க போது, தொண்டர்கள் நிர்வாகிகள் போட்டியிடறதுக்கு அவ்வளவு வேட்பாளர்கள் இருப்பாங்களா அப்படின்னு தொடர்ச்சியா இவர்களாகவே ஒரு சமகால அரசியலோடு அதை பொருத்தி பார்த்து விஜய் நம்ம கிட்ட வந்துதான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, ரச்சராஜா போன்றவர்கள் சினிமால நடிக்க போக வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு சினிமாவினுடைய பிம்பம் இருக்கு. இதை நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். நித்யானந்த சார் அவர்கள் எதிர்க்கலாம், அது கூட ஒரு சித்தாந்த படத்துலதான் அவர் நடிக்கிறார், இருந்துட்டு போட்ட தவறு இல்ல. ஆனா இன்னைக்கு விஜய் அரசியல் உலகத்தில இருந்து, சினிமா உலகத்திலிருந்து அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கு இன்னொன்னு அவர் போராட்டங்கள் முன்னெடுக்கல, தொடர்ச்சியா அவர் களமாடல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதை தாண்டி நான் ஒரே ஒரு சின்ன புள்ளிவரம் மட்டும் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் சார். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டப்ப அவர் மருத்துவமனைக்கு போறாரு. பரந்தூர் மக்களை அந்த கிராமத்திலே போய் சந்திக்கிறாரு. லாக்அப் டெத் நடந்த அஜித்குமார் வீட்டுக்கு போறாரு. பனையூர்ல தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு பேசுறாரு. இப்ப இன்னொரு கேள்வி கூட வரலாம், எல்லாமே பனையூருக்கு ஏன் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒண்ணுமே இல்ல சார், அவருடைய விக்கிரவாண்டி மாநாடு நடந்துச்சு. எங்கெல்லாமோ தொண்டர்கள் வந்தாங்க. 6 பேர் உயிரிழந்துட்டாங்கல்ல. ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அவர் அந்த கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. ஏன்னா அவருடைய தொண்டர்கள், ஒரு ராசியலப்பன் சார் குறிப்பிட்ட மிக மிக சரியான ஒரு வார்த்தை, விஜய்ங்கிற முகத்தை தான் கொள்கையா பாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல திரு சுவாமிநாதன், இப்போ என்ன செய்திகள் இருந்தது அப்படின்னா, அதிமுகவில் திரு பழனிசாமி அவர்களே சொன்னதாக செய்திகள்லாம் நம்ம படிச்சோம். யாரும் விஜயை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு. தாவேகா கூட்டணி குறித்த கேள்விக்கு அமித்ஷா அவர்களே என்ன சொன்னாங்க, நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான், ஒரு எப்படியாவது இந்த கூட்டணி நடந்துருன்ற இடத்துல தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விமர்சிக்கிறாங்களே, உங்களால முடியாது, இமேஜை வச்சு ஜெயிக்க முடியாது அப்படின்றப்ப முடிஞ்சிருச்சா? இந்த இனி கூட்டணிக்கு வரமாட்டார்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றாங்களா, இல்ல இழுப்பதற்கான முயற்சியா? இல்ல, 100% கூட்டணிக்கு வரமாட்டார் என்பதை அவர்கள் உறுதிப்பட தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஜய் தொடர்ச்சியா தெளிவுபடுத்திட்டார், பாஜக இருக்கிற அடிப்பக்கம் அவர் போவே மாட்டாரு. இன்னொன்று ஒரு சின்ன தகவல் தான் சார், 2017ஆம் ஆண்டு அவர் விஜய் போவாரு போக மாட்டாரு, இனிமேலும் கூட வாசல் திறந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான நான் ஒரு இல்ல அப்படிங்கிற மறுக்கிறதுக்காக ஒரு வாதத்தை சொல்ல விரும்புறேன். 2017ஆம் ஆண்டு மெர்சல் என்கிற ஒரு விஜயனுடைய திரைப்படம் வெளியான அன்றைக்கு, அன்றைக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக மரியாதைக்குரிய திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்தாங்க. அன்றைக்கு ஹெச் ராஜா அவர்கள் தான் இந்த விஜய் ஜோசப் விஜய்னு பேசினார் முதல்ல. அப்ப அவர் விஜய் மனதில் அதெல்லாம் இருக்கும்ல. அந்த விஜய் இதுவரை ஜோசப் விஜய் அறிக்கையை வெளியிட்டது இல்ல. ஆனால் அன்னைக்கு ஹெச் ராஜா அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக தன்னுடைய அறிக்கையிலேயே அவர் ஜோசப் விஜய் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த அறிக்கைக்கு அவர் பதில் அளிக்கிற பொழுது கூட அப்ப அதெல்லாம் அவருடைய மனதின் அடியாளத்துல பதிஞ்சிருக்கும்ல. 2017 நம்ம இப்படி செய்தவர்கள் இவர்கள் அடிப்பக்கம் போனா நம்ம என்ன செய்வாங்க என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அவருக்கு இன்னைக்கு பொருந்தி பார்ப்பார்ல. இன்னொன்று இன்னைக்கு அது ஓகே சுவாமிநாதன், இப்போ பிரம்மாண்ட கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் பேசினாங்கல்ல, அது யார மனசுல வச்சுக்கிட்டு பேசினாங்க? அப்ப திரு செல்லூர் ராஜு விமர்சிக்கிறார்னா எதுக்காக விமர்சிக்கிறாரு? 2024 பாராளுமன்ற தேர்தலையும் இதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களோடு பல கட்சிகள் பேசிக் கொண்டிருக்காங்க, எங்கள்கிட்ட பல கட்சிகள் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா தான் பேசினாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய வேட்பாளர்களாக இருக்கிறவங்க நாம் தமிழரே நம்ம கூட வருது, நம்பிக்கையோட போய் களமாடுங்க சில வேட்பாளர்களே அவர் சொல்லி அனுப்பியிருந்தார். சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை ஈர்க்கணும், தன்னுடைய தொண்டர்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை வார்த்தை, ஏன்னா அவங்க களத்துல போகணும், வேலை செய்யணும், இன்னுமே தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லிட்டே வர்றார். பிரம்மாண்ட கூட்டணி வருது, பிரம்மாண்ட கட்சி வருது. அதிமுகவோட பிரம்மாண்ட கட்சியா தாவேக்கான்னு எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புதல் கொடுக்கிறாரான்னு தெரியல. அதிமுக தான் பிரம்மாண்ட கட்சி தமிழ்நாட்டுல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் ஜெயலலிதா அவர்கள் இல்லாமலே உருவான ஒரு கட்சி. ஆனா அவரு பேசுறாரு ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுது அப்படிங்கிறார். இதுவே அவர்கள் விஜயை ஒரு பெரிய சக்தியாக அவர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க.
அவர் நிச்சயமாக வரமாட்டார். அதிமுக அது தெரிஞ்சுதான் இப்ப விமர்சனம் தொடங்கிருச்சா? அது தெரிந்து கொண்டார்கள், இனி நம்ம விமர்சிச்சிருவோம், நமக்கு வேற வழி இல்லைன்ற இடத்துக்கு நகர்றாங்களா? ஆமா, நிச்சயமாக அதை அவர்கள் உணர்ந்ததாலதான் இனி விமர்சித்தால் மட்டும்தான். ஏன்னா இப்ப திமுகவுக்கு மாற்று அதிமுக மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. விஜய் திமுகவையும் விமர்சிக்கிறார், பாஜகவையும் விமர்சிக்கிறாரு. சோ அவர் ஒரு மத்திய அரசையும் விமர்சிக்கிறார், மாநில அரசையும் விமர்சிக்கிறாரு. இப்படியே நிலைமை போச்சுன்னா இவர் அடுத்தால மதுரை மாநாட்டுல என்ன பேசுவாரு தெரியாது, ஜனவரியில வர ஜனநாயகன் படத்துல ஆளுங்கட்சிகள் என்ன விமர்சிக்க போறான்னு தெரியாது. சோ இப்ப எதிர்கட்சி அரசியல் நீர்த்து போயிடக்கூடாது, நம்மளை விட்டு நகர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டணிக்கு வரவும் மாட்டாரு. சோ இவரை காலி செய்தாதான் இப்ப நம்மளோட அரசியல் செய்ய முடியுங்கிற புள்ளிக்கு நகர்றாங்க. ஒரே ஒரு உதாரணம், அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருந்தப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் எப்படி ஒரு ஈடு கொடுத்து ஓட முடியறதுல நிறைய கடும் சிரமங்கள் அதிமுக எதிர்கொண்டுச்சு. ஏன்னா உள்கட்சி விவகாரங்கள் அந்த நேரத்துல இருந்துச்சு. அதே போன்று இப்ப விஜய் அந்த தளத்துல நின்றக்கூடாது, யார் எதிர்கட்சி என்கிற ஒரு சூழலுக்குள்ள நகர்த்திடக்கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோட களமாடுறாங்கன்னு இதை நான் பாக்குறேன். பேசலாம். மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா இருக்கும். பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0.